ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2 நாட்களில் கொல்லப்பட்ட 6 பயங்கரவாதிகளில் ஒருவன் 2 பெரிய தாக்குதல்களில் தொடர்புடையவன் என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 48 மணி நேரத்தில் 6 பயங்கரவாதிகளை வேட்டையாடுவதற்காக நிகழ்த்தப்பட்ட 2 ஆபரேஷன்களை குறித்து காஷ்மீர் ஐஜிபி வி.கே. பர்டி மற்றும் மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி ஆகியோர் விளக்கம் அளித்தனர். ஜம்மு காஷ்மீரின் கேலர் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் 13ஆம் தேதி கேலர் பகுதியை எங்களின் படைகள் சுற்றி வளைத்த போது பயங்கரவாதிகளின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டது. பின்னர் அவர்கள் இராணுவ படைகள் மீது தாக்குதல் நடத்தினர். பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்தினோம். இதில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தினோம். அதேபோல எல்லை கிராமமான டிரால் பகுதியில் 2வது கட்ட ஆபரேஷனை நிகழ்த்தினோம். நாங்கள் கிராமத்தை சுற்றி வளைத்த போது பயங்கரவாதிகள் வெவ்வேறு இடங்களில் பதுங்கி இருந்தது எங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த நேரத்தில் கிராமத்து மக்களை காப்பாற்றுவதே எங்களுக்கு முன்னிருந்த சவாலாக இருந்தது. அதன் பிறகு 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட 6 பயங்கரவாதிகளில் ஒருவனான ஷஷத் குட்டே ஒரு ஜெர்மன் சுற்றுலா பயணியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உட்பட 2 பெரிய தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்தான். மேலும் அவன் பயங்கரவாத செயல்களுக்கு நிதி திரட்டும் வேலையில் ஈடுபட்டு வந்தான். இவ்வாறு கூறினர்.